என்னுடைய அருமை சகோதரர் திரு அஜித் அவர்களை பற்றி பேசுறது நினைக்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்கு. காரணம், காதல் கோட்டை அவர் நடித்த பிறகு 16 ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி நான் இன்றைக்கி தான் ஒரு டிவி மீடியாவில் நான் பேசுகிறேன். அவருடைய இந்த வளர்ச்சி இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. நிச்சயமாக அவர் இந்த இடத்த அவர் வந்தே தீரணும், வந்து இன்னும் இதோட பெருசாக வரப்படுற காரணம் சொன்னால் அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதெல்லாம் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். காதல் கோட்டை இருக்கும்போது அந்த உடல் வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த படங்களை நடித்து கொடுத்த அந்த ஒரு உணர்வே அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் தான் முன்னேறணுன்ற ஒரு வெறி, அந்த லட்சியம் அவர்கிட்ட அப்போவே இருந்தது. அப்போவே நினச்சோம் கண்டிப்பாக தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார்னு. அதே போல் வந்திருக்கார். தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, என்னுடைய ஆசை ஆங்கில படத்திலும் நடித்து அது இந்தியா முழுவதும் எல்லா மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்த படமும் இந்தியா மற்றும் உலக அளவிலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழையும் இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் தேடித்தர வேண்டும் as இந்தியனா என்று என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட எப்பவுமே ஒரு அனாவசியமான யாரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்காது. அனாவசியமாக மற்றவங்கள பற்றியோ மற்றவங்கள கருத்துக்கு இடம் கொடுத்தோ அப்படிலாம் இருக்க மாட்டேன். தான் உண்டு தன் வேலை உண்டு. தனக்கு என்ன வேணும் அது ஷூட்டிங் ஸ்பாட் வந்தால் கூட அப்போவே 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் வந்தார்னா அவர் பாட்டு அடிப்பார், அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். மற்றவங்கள பற்றி நல்லதோ கெட்டதோ எதை பற்றியுமே அவர் பேச மாட்டார். ரொம்ப ஒரு சிறந்த ஜென்டில்மேன்னா அது மிஸ்டர் அஜித் தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ சின்சியர் மேன் அவர். காதல் கோட்டை ஒரு 225 நாட்கள் ஓடி அன்னைக்கு இருந்த காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அது ஒரு சாதனை சரித்திரம் படைத்த படம். அப்போவே நான் நினச்சேன் என்னன்னா, எப்படியாவது நம்ம அஜித்தை வச்சு 25வது படம் 50வது படம் நம்ம படமாக இருக்கணும்னு அன்றைக்கி நான் ஆசைப்பட்டிருந்தேன். இனிவே இருந்தால் கூட இன்றைக்கி இந்த 50வது படம், இந்த மங்காத்தான்ற படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். நம்ம ஏன்னா சில படங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அந்த ட்ரெய்லர்ஸு, அந்த காஸ்டியூம்ஸு, அந்த காட்சிகளுடைய அமைப்பு, இதை பார்க்கத்தால இந்த படம் எல்லாருக்குமே தெரியுமேன்னு. அதே மாதிரி தான் பில்லா அமைஞ்சிது. பில்லா ட்ரெய்லர்லாம் பார்த்த உடனே செம்மைட்டாக போட்டு நினச்சோம். அதே மாதிரி இந்த மங்காத்தா பார்த்த உடனே நம்ம தோணுச்சு இது அடுத்த பில்லா, இது மிகப்பெரிய ஓட போதுறது பட்டது. அதே மாதிரி இது 50வது படத்துக்காக மட்டும் இல்லை, இந்த அந்த டீம், இந்த மங்காத்தா டீம் இருக்குங்கள, நம்ம சகோதரர் திரு வெங்கட் பிரபு அவர்கள், திரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள், கேமராமேன் அவர்கள், அந்த டீமே யூத் அண்ட் நல்ல ஒரு சென்சிட்டிவான டீம். அது ரொம்ப ஒரு ஜாலி கலந்த ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னா அது திரு மிஸ்டர் வெங்கட் பிரபுடைய டீம் மிக சிறந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க. அதனால தான் சொல்கிறது அடுத்த பில்லா மாதிரி இந்த படம் நிச்சயமாக ஓடுன்னு சொல்கிறேன். அஜித் அவர்கள் மேலும் மேலும் அவருடைய படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மட்டுமின்றி நான் கூறியது போல் இந்தியா உலகத்தை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல தரமான படங்கள் நடித்து அவர் வெற்றி பெற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த .com மூலியம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய